ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு நல்லபடியாக அந்த சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. விஜய் அனாமிகா இவங்க 2 பேரோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக பேரை வச்சிருக்காங்க. அது நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் 2 நாள் கழிச்சு பார்க்குறாங்க அது வளராத நிலையில இருக்குது. இதனால ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. மகா கஷ்டப்படுறத பார்த்த கோடீஸ்வர் என்ன பண்ணுறாங்க, அதை மாற்றி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா பண்ணீங்க, இது வளராம தானே இருந்துச்சு, நீங்கள் தானே ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் கோடீஸ்வரியும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மகா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மகாவும். இன்னொரு பக்கம் விஜய் அனாமிகா இவங்க 2 பேரோட திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மனசுல நினைக்கிறார். அப்பதான் தாத்தாவோட உடல்நிலையும் சீராகும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் இவங்க 2 பேரோட திருமண ஏற்பாடுகள்லாம் பார்த்த பிரபா ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. அனாமிகா இவங்க 2 பேருக்கான சடங்கு சம்பிரதாயம் நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறமா பத்திரிக்கையெல்லாம் அடிக்கிறாங்க. பத்திரிக்கை அடிச்சு முதல் பத்திரிகையை சாமி முன்னாடி வச்சு எல்லாரும் பூஜை பண்றதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. பத்திரிக்கையை சாமி முன்னாடி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் விளக்கேற்றும் போது அந்த பத்திரிக்கை லைட்டா தீப்பற்றிக்குது. அதை எல்லாருமே ரொம்பவே ஆவேசப்படுறாங்க. இது மகா மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவோட அம்மாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா தப்பு இருக்கு, நீ வேண்டியதான் அந்த பத்திரிக்கையை எரிய வச்சிருக்க அப்படி இப்படின்னு தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிக்க, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, நான் 2 பேரோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு தான் நினைக்கிறேன், என் மேலே இதுக்காக தப்பு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் ஒரு பக்கம் கேட்க, நீ வேண்டியே தான் பண்ணியிருக்க, நல்லாவே தெரியும், உங்க அம்மாவை பற்றியும் தெரியும், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மகா பற்றி பேசுறதை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாரு. அம்மா உங்க அம்மா தான் ஏதோ பேசுறாங்கன்னா நீயும் அமைதியா இருக்கே, இந்த கல்யாணத்துக்காக மகா எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா, எல்லாரையும் விட அவ தான் முன்னிருந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுறாரு மகாவுக்கு. இதை பார்த்து ராஜலட்சுமி ரொம்பவே கடுப்பாறாங்க. இந்த பக்கம் கோடீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சூர்யா ரொம்பவே சப்போர்ட்டா பேசுறதுன்னு நினைச்சு மகா ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. என்ன இவர் இப்படிலாம் பேசுறாரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமும் படுறாங்க.